ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் பார்ட் 3 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். டாப் 5 கொஷின்ஸ் வந்து நம்ம டெய்லியும் பார்த்துட்ருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு 5 கொஷின் பார்க்கலாம். வித் ஷார்ட்கட்டோடு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஷார்ட்கட்டோடு உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு க்ளோஸ் ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். பாருங்களேன், இது வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேங்களா? ஸோ அந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இயர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. கிழக்கிந்திய அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சங்கம், இந்திய தேசிய காங்கிரஸ். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்ட்டு, கிழக்கு இந்திய அசோசியேஷன் அது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1866. ஓகேங்களா? சென்னை வாசிகள் சங்கம் 1852. ஓகே. சென்னை மகாஜன சங்கம் 1884. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885. ஸோ நமக்கு ஐஎன்எம் எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னு நமக்கு தெரியும். இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ தொடங்குச்சு அப்படின்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும். 1885. இதை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன் நம்ம கெஸ் பண்ணலாம். ஸோ இது 1 எங்கே இருக்குது, கடைசி இதில் ஒன்றுத்தில் மட்டும்தான் இருக்குது. ஸோ the ஆப்ஷன் டி தான். 4321 ஆன்சர். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கொஷின் உங்களுக்கு எக்ஸாக்டாக 7th லெசனில் இருக்கும். 10th புக்கில் 7th லெசன் காலினத்துக்கு எதிரான கிளர்ச்சிகளும் தேசிய எழுச்சியும் அப்படின்ற ஒரு பாடத்திலிருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. தேசியத்தின் எழுச்சி அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஹைலைட்டடில் கொடுத்துருப்பாங்க. பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இல்லை, ஹைலைட்டடில் கொடுத்துருப்பாங்க. அதில் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கிழக்கிந்திய அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம், இது கூட 2 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. பூனா சர்வஜனிக் சபை. ஓகேங்களா? பூர்ணா சர்வஜனிக் சபை இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1870. ஓகேங்களா? அதுக்கப்புறமா பம்பாய் மாகாண சங்கம். ஓகேங்களா? இது எப்போனா 1885. ஸோ பூனா சர்வஜனிக் சபை 1870. பம்பாய் மாகாண சங்கம் 1885. ஓகேங்களா? ஸோ கூட நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் ஃபஸ்ட்டு இந்த அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்கியவர் யாருன்னா ஏஓ ஹியூம். ஓகேங்களா? ஏஓ ஹியூம் அவர்கள் தான் இந்த அமைப்பை உருவாக்கினது. சரிங்களா? எப்போ? 1885. ஓகே. இதனுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னா, ஓகே, இந்த அமைப்போட முதல் தலைவர் யாருன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி. ஓகேங்களா? உமேஷ் சந்திர பானர்ஜி இவர் தான் முதல் தலைவர். ஓகேங்களா? இந்த இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம், ஓகேங்களா, முதல் கூட்டம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா பம்பாயில் நடந்துச்சு. ஓகேங்களா? பம்பாயில் நடந்துச்சு. ஓகே. யாரோட தலைமையில் நடந்துச்சுன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி அவர்கள் தலைமையில் நடந்துச்சு. என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா 1885 டிசம்பர் 28 அப்போ இந்த கூட்டம் நடந்துச்சு, முதல் கூட்டம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன். இதுக்கடுத்து சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, இதை பற்றியும் சில இன்ஃபர்மேஷனை பார்த்துடலாம். ஓகேங்களா? சென்னை வாசிகள் சங்கம் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? சென்னை வாசிகள் சங்கம் 1852. ஓகேங்களா? யார் உருவாக்குனா அப்படின்னா கஜிலு லக்ஷ்மி நரசு. ஓகேங்களா? கஜிலு லக்ஷ்மி நரசு, அப்புறமா ஸ்ரீனிவாசனார். ஓகேங்களா? இங்கே 2 பேர் கூட இவங்க கூட சிலர் சேர்ந்து தான் இந்த சென்னை வாசிகள் சங்கம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டைமில் தான் சித்திரவதை ஆணையம். ஓகேங்களா? சித்திரவதை ஆணையம் இவங்க தான் தொடங்கினாங்க. சித்திரவதை ஆணையம், அதாவது டார்ச்சர் கமிஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சித்திரவதை ஆணையம், டார்ச்சர் கமிஷன். ஓகேங்களா? டார்ச்சர் கமிஷன் கொண்டுட்டு வந்ததும் சென்னை வாசிகள் சங்கம், இந்த பர்சன். ஓகேங்களா? இந்த சபை மூலமாக தான் அந்த கமிஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு சென்னை மகாஜன சங்கம். ஓகேங்களா? சென்னை
மகாஜன சங்கம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1884 ஓகேங்களா, 1884 மே 16 ஓகேங்களா, அப்போ தான் வந்து சென்னை மகாஜன சங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. யார் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீர ராகவாச்சாரி ஓகேங்களா, வீர ராகவாச்சாரி, அதுக்கப்புறமா அனந்தராசலு ஓகேங்களா, அனந்தராசலு, அதுக்கப்புறமா ரங்கையா ஓகேங்களா. இதில் மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரங்கையா அனந்தராசலு. ஏன்னா ரங்கையா தான் வந்து இந்த சென்னை மகாஜன சங்கத்தோட முதல் தலைவர் ஓகேங்களா. முதல் தலைவர் யார்? பி ரங்கையா. ஓகே, அனந்தராசலு அனந்தராசலு வந்து முதல் செயலர் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இந்த கொஷின் பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்ம போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். குப்தர் காலத்தில் இருந்த கணிதவியல் மற்றும் வானியலராக சிறந்து விளங்கியவரின் பெயரை குறிப்பிடுக ஓகேங்களா. அஸ்ட்ரானமர், மேத்தமேட்டிஷியன் யார் நோட்டட் யார் குப்தா பீரியடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆரியபட்டர் ஓகேங்களா. இவர் தான் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா சூரிய சித்தாந்தா அப்படின்ட்டு ஒரு புக் வந்து அவர் எழுதினார், சூரிய சித்தாந்தா ஓகேங்களா. இந்த புக்கில் தான் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா பூமி வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு அச்சில் தன்னைத்தானே சுற்றுது அப்படின்ட்டு அவர் வந்து விளக்கத்தை சொன்னார். அது சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியபட்டர் தான். பூமி ஒரு அச்சில் தன்னைத்தானே சுற்றுகிறது அப்படின்ட்டு சொன்னார் ஓகேங்களா. அது ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ஆரியபட்டர் தான். இவர் வந்து இன்னொரு நூலும் எழுதியிருந்தார், அதுக்கு பேர் வந்து ஆரியபட்டீரம் ஓகேங்களா, ஆரியபட்டீரம். ஸோ இந்த நூலும் வந்து எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரியபட்டர் தான் ஓகேங்களா. ஸோ இது ஜஸ்ட்டு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும். பட் தெரிஞ்சுக்கோங்க, சூரிய சித்தாந்தா அப்படின்ற ஒரு நூலை எழுதினது யாருன்னு கேட்டால் ஆரியபட்டர் தான். பூமி ஒரு அச்சில் தன்னைத்தானே சுற்றுகிறது அப்படின்ட்டு முதலில் சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரியபட்டர் தான். ஆரியபட்டீரம் அப்படின்ற ஒரு நூலை எழுதினதும் வந்து ஆரியபட்டர் தான். சரிங்களா. ஸோ தேர்ட் கொஷின் போலாமா. தேர்ட் கொஷின் பாருங்கள். அடிப்படை உரிமை பற்றி ஒரு 4 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் எந்த கூற்று வந்து சரியானது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். ஒரு குடிமகன் விரும்பினால் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியும். செகண்ட் கூற்று பாருங்கள். உச்ச நீதிமன்றம் நினைத்தால் அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்தம் செய்ய முடியும். நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்கள். ஒரு குடிமகன் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியாது. இங்கே முடியும் சொல்லியிருக்காங்க, இங்கே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா யோசித்து நம்ம ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா. நீதி புனராய்வின் அடித்தளமே அடிப்படை உரிமைகள் தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2 வந்து தவறு ஓகேங்களா. ஒரு குடிமகன் ஒரு சிட்டிசன் வந்து அடிப்படை உரிமையை வந்து அவங்க வந்து தள்ளுபடி செய்ய முடியும் போட்டிருக்கு, அவங்களால செய்ய முடியாது ஓகேங்களா. ஏன்னா இந்த அடிப்படை உரிமை அப்படின்றது வந்து கவர்மெண்ட்டாலேயே வந்து எதையுமே பண்ண முடியாது, அது கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும் ஓகேங்களா. அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் நினைத்தால் அடிப்படை உரிமையை இடைநிறுத்தம்லாம் செய்ய முடியாது ஓகேங்களா. அவங்க வேணால் வந்து லா வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா. அதாவது நீதிமன்றம் நினைச்சா என்ன பண்ணலான்னா ஒரு லா வந்து கொண்டுட்டு வரலாம், ஆனால் அதை என்ன பண்ண முடியாது, இடைநிறுத்தம்லாம் வந்து அவங்க செய்ய முடியாது ஓகேங்களா. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு ஓகேங்களா. அடிப்படை உரிமையோட 3rd and 4th ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஓகேங்களா. 3 மற்றும் 4 சரியானவை ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கொஷினில் நம்ம என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோன்னா அடிப்படை உரிமையோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அடிப்படை உரிமையுடைய பகுதி என்ன, எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 3 சட்டப்பிரிவு எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா ஆர்டிக்கல் எதுலேருந்து எது வரைக்கும்னா ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா. ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கும். இந்த பார்ட் 3 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவின் மகா சாசனம் ஓகேங்களா. இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த பார்ட் 3. ஸோ இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா. பார்ட் 3 ஆஃப் அ கான்ஸ்டியூஷன் இஸ் கால்ட் அஸ்
மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதில் ஆர்டிக்கல் 32 அதாவது சட்டப்பிரிவு 32 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அரசியலமைப்பின் உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஓகேங்களா? ரைட் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். ஓகேங்களா? அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அதுதான் வந்து என்னது, ஆர்டிக்கல் 32. இதில் தான் வந்து உங்களுக்கு ரிட்ஸ் பற்றிலாம் வரும். ஓகேங்களா? அந்த 5 ரிட்ஸ் பற்றி வரும். நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீதி பேராணை பற்றி வர்றதுலாம் இந்த ஆர்டிக்கல் 32 தான். ஸோ இந்த ஆர்டிக்கல் 32வை உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க உச்சநீதிமன்றம் வந்து இந்த ஆர்டிக்கல் 32வை. சரிங்களா? இதே இந்த ஆர்டிக்கல் 32வை பிஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்ட்டு இந்த ஆர்டிக்கல் 32வை வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு சட்டப்பிரிவை வந்து நீக்கிட்டு, ஓகேங்களா, ஒரு சட்டப்பிரிவை நீக்கிட்டு, அதாவது அடிப்படை உரிமையிலிருந்து ஒரு சட்டப்பிரிவை நீக்கிட்டு அதை என்ன பண்ணாங்க, சாதாரண ஒரு சட்ட உரிமையாக வந்து மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடிப்படை உரிமையோட சட்டப்பிரிவு என்ன பிரிவு நீக்கினாங்க அப்படின்னா, பிரிவு 31. ஓகேங்களா? ஆர்டிக்கல் 31 வந்து சொத்துரிமை. ஓகேங்களா? சொத்துரிமை பற்றி சொல்லும். இது அவங்க நீக்கிட்டு எங்கே எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படின்னா, பகுதி 12 சட்டப்பிரிவு 307 ஒரு சட்ட உரிமையாக வந்து மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக வந்து எடுத்துகிட்டு போய் மாற்றிட்டாங்க. இது வந்து ஆர்டிக்கல் 31 சொத்துரிமையை எடுத்துகிட்டு போய் இப்போ சொத்துரிமை எங்கே இருக்குன்னா, பிரிவு 307 இருக்குது சொத்துரிமை. ஓகேங்களா? இது எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னா, 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்த பிரிவு 31 வந்து எங்கே போச்சு, பிரிவு 300Aக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? 44வது சட்ட திருத்தத்தின்படி. ஓகேங்களா? இதே மாதிரி இங்கே ஒரு சாதாரண சட்ட பிரிவாக இருந்த ஒரு சட்டப்பிரிவு, சாதாரணமாக ஒரு சட்டப்பிரிவு இருந்துச்சு. ஓகேங்களா? ஆர்டிக்கல் 45 அப்படின்ட்டு ஒன்று இருந்துச்சு. இது எதை பற்றி சொல்லுது, இந்த ஆர்டிக்கல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, தொடக்க கல்வியை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? இதை எடுத்துகிட்டு வந்து அடிப்படை உரிமையில் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? இதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணாங்க, அடிப்படை உரிமையில் வச்சுட்டாங்க. அடிப்படை உரிமை அதனுடைய பிரிவு வந்து 21A. ஓகேங்களா? 21A இந்த தொடக்க கல்வி எடுத்துகிட்டு வந்து அடிப்படை உரிமையாக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. இது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2002 76வது சட்ட திருத்தத்தின்படி இந்த திருத்தம் வந்து நடந்துச்சு. புரியுதுங்களா? ஸோ சொத்துரிமை வந்து 300Aக்கு போச்சு. அது வந்து 44வது சட்ட திருத்தம். நெக்ஸ்ட்டு தொடக்க கல்வி வந்து 45 அதாவது சாதாரண சட்டப்பிரிவாக இருந்து சட்ட உரிமையாக இருந்து அடிப்படை உரிமைக்கு மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? அது பிரிவு 21A. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய இருக்குது. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 4th கொஷின் நம்ம போயிடலாம். இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை லார்ஜஸ்ட் விண்ட் ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முப்பந்தல், கன்னியாகுமரி. ஓகேங்களா? ஆன்சர் வந்து என்னதுன்னா முப்பந்தல், கன்னியாகுமரி. இது வந்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இது வந்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். ஜாகிரஃபியில் 10th ஜாகிரஃபியில் 4th லெசனில், அதாவது வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அப்படின்ற ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். இது வந்து மிகப்பெரிய இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவல்லையே வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? முப்பந்தல் கன்னியாகுமரி தான். கன்னியாகுமரியில் இருக்க முப்பந்தல் தான் வந்து மிகப்பெரிய காற்றாலை. ஓகேங்களா? லார்ஜஸ்ட் விண்ட்ஃபார்ம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1986 ஸ்டார்ட் பண்ணாங்க.
இந்த 86ல் ஸ்டார்ட் பண்ணும்போதே 3 இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க. குஜராத்தில், அப்புறமா மகாராஷ்டிராவில், அப்புறமா தமிழ்நாட்டில். ஓகேங்களா? குஜராத்தில் எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகா அப்படின்ற ஒரு இடம். மகாராஷ்டிராவில் வந்து ரத்னகிரி. ஓகேங்களா? ரத்னகிரி அப்படின்ற ஒரு இடத்துல. தமிழ்நாட்டில் வந்து தூத்துக்குடியில். ஸோ இந்த 3 இடத்துலையும் வந்து 55 கிலோவாட் உற்பத்தி செய்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பண்ணாங்க, 1986ல் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இது இந்தியா வேர்ல்டு பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்குது. காற்றாலை திறனில் வந்து என்னது 4வது இடத்துல இருக்குது. இந்தியா வந்து வேர்ல்டு பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்குது காற்றாலை திறனில். ஓகேங்களா? அதுக்கப்புறமா NIWE, அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி. ஓகேங்களா? இது வந்து சென்னையில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. சென்னையில் தொடங்கினாங்க. இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998ல் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இதனுடைய மெயின் எய்மே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காற்றாலை பற்றின ஒரு சம்மந்தமான படிப்பு இது எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி எங்கே சென்னையில் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போனா 1998. இதெல்லாம் இதனுடைய இந்த கொஷினுடைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு 5th கொஷின் போயிடலாம். ஸோ 5th கொஷின் பாருங்கள். ஃபினான்ஸ் கமிஷன், அதாவது நிதிக்குழு தலைவர், 15வது நிதிக்குழு தலைவர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் ஃபஸ்ட்டு இது நான் 15வது நிதிக்குழு தலைவர் வந்து ஆன்சர் வந்து NK சிங். ஓகேங்களா? ஸோ இது நம்ம மொத்தம் வந்து 15 நிதிக்குழு வந்து இப்போ 2025 வரைக்கும் ரன் ஆகிட்ருக்கோம். ஓகேங்களா? 2025 தான் வந்து இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது 15 ஃபினான்ஸ் கமிஷனும் அந்த டேபிளோ காலம் இருக்கும் நம்மளுக்கு 12th எக்கனாமிக்ஸில். ஓகேங்களா? நிதி பொருளியல் அப்படின்ட்டு ஒரு பாடத்தில் ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு லெசனில் வந்து உங்களுக்கு ஒரு டேப்லோ காலம் இருக்கும், ஃபினான்ஸ் கமிஷன் லிஸ்ட்டு. ஓகேங்களா? அது கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும். ஓகே, ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். ஃபினான்ஸ் கமிஷன் என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 280. ஓகேங்களா? ஆர்டிக்கல் 280 உட்பிரிவு 3. ஓகேங்களா? 280 உட்பிரிவு 3 வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஃபினான்ஸ் கமிஷன் நிதிக்குழுவோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஃபங்க்ஷன்ஸ் பற்றி சொல்கிறது தான் வந்து உட்பிரிவு 3. ஓகே, ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த நிதிக்குழு வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1951 வந்து ஆரம்பித்தாங்க. நிதிக்குழு எப்போ ஆரம்பித்தாங்க? 1951 ஆரம்பித்தாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நிதிக்குழு தலைவர் வந்து மாறுவாங்க. நிதிக்குழு பீரியடும் வந்து 5 years ஒன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிடலாம், இந்த டேப்லோ காலம்க்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நிதிக்குழு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 1951. ஸோ கடைசி நிதிக்குழு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 2017. எப்போத்துலேருந்து எப்போ வரைக்கும் வந்து அந்த பீரியட் கொடுத்துருக்காங்கன்னா 2020லேருந்து 25 வரைக்கும் NK சிங் அவர்கள் வந்து தலைவராக இருப்பார். இது வந்து 15வது நிதிக்குழு. ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த நிதிக்குழுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் ஷார்ட்கட் வந்து இதுக்கு போட்டிருக்காங்க, பிரியா மேடம் வந்து போட்டிருக்காங்க. இது நான் எடுத்துகிட்டு வந்த ஷார்ட்கட்டு, கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஸோ வந்து இது படிக்கிறதுனால படிச்சுக்கோங்க, இல்லை அவங்க பிரியா மேம் சொன்னது படித்ததுனால படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நியாயமாக இருக்கணும். ஓகேங்களா? நியாயமாக இருக்கிறவங்க வந்து இது நியோகி அப்படின்ட்டு இருக்குங்களா, நியோகி. ஓகேங்களா? ஸோ நியாயமாக இருக்கிறவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, சந்தா கட்ட மாட்டாங்க. ஓகேங்களா? என்ன பண்ண மாட்டாங்க, நியாயமாக இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சந்தா கட்ட மாட்டாங்க. ஓகே, சந்தா கட்டலைன்னா ராஜா என்ன பண்ணுவார், வீரர்களை அனுப்புவார். ஓகேங்களா? ராஜா என்ன பண்ணுவார், வீரர்களை அனுப்புவார். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 5க்கு நம்ம பண்ணிக்கலாம். நியாயமாக இருக்கணும். ஓகேங்களா? நியாயமாக இருக்கிறவங்க சந்தா கட்ட மாட்டாங்க. ஓகேங்களா?
சந்தா, இந்த சந்தானம் அப்படின்றது வந்து சந்தா பணம் அதெல்லாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த சந்தா பணம் அதெல்லாம் கட்ட மாட்டாங்க. சந்தா கட்டலை அப்படின்னா ராஜா என்ன பண்ணுவார், மகாவீர் யுத்தியாகிற அப்போ வீரர்களை அனுப்புவார். ஓகேங்களா? வீரர்களை அனுப்புவார். யார் சந்தா கட்டலை? இங்கே யார் கட்டலைன்னா ரெட்டி வந்து கட்டலை. ஓகேங்களா? யார் கட்டலை? ரெட்டி வந்து கட்டலை. அப்போ வீரர்கள் வந்துட்டாங்க. ஓகேங்களா? யாருக்கு? ரெட்டியை பார்க்க வந்துட்டாங்க. வீரர்கள் என்ன பண்ணிட்டாங்க? ரெட்டியை பார்க்க வந்துட்டாங்க. பார்த்து வீரர்கள் வந்து ரெட்டியை பார்த்து கேட்குறாங்க, சாலட் அப்படின்றது வந்து நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, சால்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சாலட்டுன்றது வந்து சால்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ சால்ட்டு போட்டு தானே சாப்பிட்ற அப்படின்ட்டு ரெட்டியை பார்த்து கேட்குறாங்க. ஓகேங்களா? நீ என்ன பெரிய ஜவானா? ஓகேங்களா? நீ என்ன பெரிய சவான்றது வந்து நீ என்ன பெரிய ஜவானா? ஓகேவா? உனக்கு என்ன சால்வை போடணுமா? உனக்கு சால்வை போடணுமா அப்படின்ட்டு ரொம்ப வீரர்கள் வந்து ரெட்டியை பார்த்து நீ என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டு தானே சாப்பிட்ற, நீ என்ன பெரிய ஜவானா, உனக்கு என்ன பெரிய மரியாதை கொடுத்து சால்வை போடணுமா அப்படின்ட்டுலாம் கேட்குறாங்க. கேட்டுட்டு நான் என்ன சொல்கிறாங்க, அந்த வீரர்கள் ரெட்டியை பார்த்து இதெல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, பந்தாடிடுவேன் உன்னை. ஓகேங்களா? என்னது? பந்தாடிடுவேன், போய் உட்காரு. குஸ்ரோன்றது வந்து உட்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கூச்சோ ஹிந்தியில் வந்து குஸ்ரோ வந்து நீங்கள் வந்து இந்த வந்து கூச்சோ அப்படின்னு ஞாபகம். கூச்சோன்னா ஹிந்தியில் வந்து உட்காரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இல்லைன்னா தமிழில் குந்திக்கோ அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ கூஸ்ரோன்னா உட்காரு, அதெல்லாம் பந்தாடிடுவேன், போய் உட்காரு அப்படின்ட்டு வீரர்கள் வந்து ரெட்டியை பார்த்து இதெல்லாம் கேட்குறாங்க. நீ சால்ட்டு போட்டு தான் சாப்பிட்றியா? நீ என்ன பெரிய ஜவானா? உனக்கு என்ன பெரிய மரியாதை கொடுத்து சால்வை போடணுமா? உன்னை பந்தாடிடுவேன், போய் உட்காரு. அதாவது குஸ்ரோ. ஓகேங்களா? உட்காரு. ஓகே. ராஜா வந்துட்டுருக்காரு. எதில் வராரு? காரில் வராரு. ஓகேங்களா? ராஜா வந்துட்டுருக்காரு. எதில் வராரு? காரில் வராரு. ஓகேங்களா? ஸோ காரில் வராரு, போய் உட்காரு ரெட்டி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த 14 ஃபினான்ஸ் நிதிக்குழுக்கு வந்து நான் சொல்லிட்டேன். 15th மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த என்கே சிங் அப்படின்றத அவர்களை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி 15க்குமே நான் 14க்குமே நான் சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி நம்ம பார்த்துடலாமா? நீ ஃபஸ்ட்டு வந்து நியாயமாக இருக்கிறவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, சந்தா பணம்லாம் கட்ட மாட்டாங்க. சந்தா கட்டலைன்னா ராஜா என்ன பண்ணுவார், வீரர்களை அனுப்புவார். யார் சந்தா கட்டலை? ரெட்டி சந்தா கட்டலை. ஓகேங்களா? ரெட்டி வீட்டுக்கு அனுப்புகிறாரு. வீரர்கள் வந்து ரெட்டியை பார்த்து நீ சால்ட்டு போட்டு தானே சாப்பிட்ற, நீ என்ன பெரிய ஜவானா, உனக்கு என்ன உட்காந்து சால்வை போடணுமா, போய் அதான் பந்தாடிடுவேன் உன்னை. ஓகே, போய் உட்காரு. ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜா வந்துட்டுருக்காரு, காரில் வந்துட்டுருக்காரு. ஓகேங்களா? ராஜா காரில் வந்துட்டுருக்காரு, போய் உட்காரு ரெட்டி. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபினான்ஸ் கமிஷனில் என்ன கொஷின் எப்படி கேட்டாலும் நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? இதை நீங்கள் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு சில ஃபினான்ஸ் கமிஷன் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை நீங்கள் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இங்கே பாருங்கள். 4th ஃபினான்ஸ் கமிஷன், 8th ஃபினான்ஸ் கமிஷன், 11வது ஃபினான்ஸ் கமிஷன் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ 4th ஃபினான்ஸ் கமிஷன் ஃபஸ்ட்டு யார் வருவா? நியோகி வருவாங்க. ஓகேங்களா? யோகின்ற ஏதாவது இருக்கா? இல்லை. 2nd ஃபினான்ஸ் கமிஷன் சந்தானம். 3rd என்னது? சந்தா. ஓகேங்களா? 4th அதாவது நியாயமாக இருந்தால் சந்தானம் கட்ட வேணாம், சந்தா கட்டலைன்னா ராஜமன்னர். ஓகேங்களா? ஸோ ராஜமன்னர் இது கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ராஜா என்ன பண்ணுவார்? வீரர்களை அனுப்புவார். 5th ஃபினான்ஸ் கமிஷன் வீரர்களை அனுப்புவார். புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து என்ன இது நீங்கள் 4th கண்டுபிடிச்சிட்டாலே நீங்கள் இந்த ஆப்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சரை வந்து நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? 4th வந்து என்ன வரும்? 4th ஃபினான்ஸ் கமிஷன் ராஜமன்னர். ஓகேங்களா? அதுக்கப்புறமா 8th ஃபினான்ஸ் கமிஷன் ராஜா என்ன பண்ணுவார்? வீரர்களை அனுப்புவார். வீரர்கள் அனுப்புறது வந்து 5th ஃபினான்ஸ் கமிஷன். 6th எங்கே அனுப்புவார்? ரெட்டி வருவாங்க. ஓகேங்களா? ரெட்டி பார்த்துட்டு 7th ஃபினான்ஸ் கமிஷன் நீ சால்ட்டு போட்டு தானே சாப்பிட்ற, நீ என்ன பெரிய ஜவானா, அதாவது 8th வந்து ஜவான். ஸோ அப்போ 8th வந்து சவான். ஓகேங்களா? ஸோ 2, 3, 11th வந்து என்னது? குஸ்ரோ. ஓகேங்களா?
புரிஞ்சுதுங்களா? அப்போ ஈஸியாக நம்ம என்ன ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டேப்லோ காலம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதனால தான் வந்து உங்களுக்கு வித் ஷார்ட்கட்டோடு நான் சொன்னது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதுவுமே பாருங்கள், நம்ம அங்கே மேட்ச் த ஃபாலோயிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள், க்ரானாலஜிக்கல் ஆர்டர், காலவரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 4 தலைவர்களை கொடுத்துட்டு எந்த ஃபினான்ஸ் கமிஷன் அடிப்படையில் நம்ம வந்து தலைவர்களை வந்து மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், YB ஜவானு, சந்தானம் தான் ஃபஸ்ட்டு வருவார். ஓகேங்களா? நியோகி இல்லை, அப்போ சந்தானம் தான் ஃபஸ்ட்டு, அப்போ 2 ஃபஸ்ட்டு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 சந்தானம் வந்து சந்தானம் நியாயமாக இருக்கிறவங்க சந்தா கட்ட மாட்டாங்க. சந்தா கட்டலைன்னா என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவார், சந்தா கட்டலைன்னா ராஜமன்னர் வருவார். ஓகேங்களா? ராஜமன்னர் வருவார். ராஜமன்னர் வந்து யாரை அனுப்புவாங்க, வீரர்களை அனுப்புவாங்க. ஓகேங்களா? அப்போ வீரர்கள், மகாவீர் தியாகி, அப்போ 2 4. ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் ஒன்று வரும், நீ என்ன பெரிய ஜவானா அப்படின்ட்டு கேட்பாருங்க. அதுக்கப்புறமா போய் உட்காரு, அதாவது பந்து அதுக்கப்புறமா தான் குஸ்ரோ. ஓகேங்களா? ஸோ பந்து ஆடிடுவேன். ஸோ அப்போ 2 4 1 3. புரியுதுங்களா? இப்படி தான் நம்ம வந்து நம்மளுடைய ஷார்ட்கட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 15th ஃபினான்ஸ் கமிஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2017. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் வந்து 1951, 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 2017. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவர் ஃபஸ்ட்டு யார், நியோகி. ஓகேங்களா? நீ என்ன பெரிய யோகமாக நியாயமாக இருக்கிறவங்க, அதான் நியோகி. ஓகேங்களா? நியோகி ஃபஸ்ட்டு தலைவர். ஓகே. YV ரெட்டி வந்து 2 இடத்துல வருவாங்க. இந்த YV ரெட்டின்றது வந்து 2 இடத்துல வருவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 6வதுலேயுமே வந்து ரெட்டி தான் வருவாங்க, 14வுமே வந்து ரெட்டின்னு தான் இருப்பாங்க. அது மட்டும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது நீங்கள். ஸோ இந்த YV ரெட்டி, அதுக்கப்புறமா பிரம்மானந்த ரெட்டி. ஸோ இந்த பிரம்மானந்த ரெட்டி வந்து ஃபஸ்ட்டு ரெட்டி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு வீரர்களை அனுப்பி பார்ப்பாங்கள்ல ரெட்டி, அந்த ரெட்டி தான் வந்து பிரம்மானந்த ரெட்டி. இந்த YV ரெட்டி வந்து காருக்கு அப்புறமா வரக்கூடிய ரெட்டி. ஸோ 14th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து YV ரெட்டி. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து என்னது, YV ரெட்டி. YV ரெட்டி வந்து 14th ஃபினான்ஸ் கமிஷன், 14வது நிதிக்குழுவோட தலைவர் வந்து YV ரெட்டி. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இதில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 கொஷின் கிட்ட நம்ம பார்த்துட்டோம். ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்தே ஒரு 6 கொஷின்னு ப்ளஸ் ஃபினான்ஸ் கமிஷனுடைய டீட்டெயில் ஷார்ட்கட், அதுக்கப்புறமா ஒரு 4 மிக்ஸ்டு டாபிக்ஸ்லேருந்து இருக்க கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் யாருக்காச்சும் இந்த வீடியோ பதிவு ஹெல்ப் ஆகும்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.